ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எக்ஸ்பல்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்திருக்கோம். அம்மாடி இன்னும் நான் அழகாக குதிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பல்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திருந்தோம். டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கலான்னு போனோம், அது வந்து கிடைக்கல. இன்றைக்கி வந்து அவங்களே கூப்பிட்டு டெஸ்ட் ட்ரைவ் வாங்க, வண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து தெரியுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை வேறு இந்த பசங்க ஃபாலோ பண்ணிட்டு முன்னாடி மாறி போயிட்டுருக்காங்க. இதில் ட்ரிபிள்ஸ் வேறு ஹெல்மெட் வேறு போடல. என்ன சொல்கிறது தெரில. வேறு எங்கள் ஊரில் யாருமே வந்து ஹெல்மெட் போட மாட்டேன்றாங்க. நானே வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்லேயோ ஒரு ஆப்லேயோ வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ விளாகர்ஸோ இல்லை வந்து ரோட்டில் இருக்க கேமராலேயோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிறப்ப யாராவது ஹெல்மெட் போடாமல் இல்லை ட்ரிபிள்ஸ் வந்து அந்த சைடில் கிராஸ் ஆகிறாங்களோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைன் விழுகிற மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்போயாவது கொஞ்சம் திருந்துவாங்கள்ல. இது வந்து இந்த மாதிரி வந்து வித்தை காட்டிட்டு போகிறதெல்லாம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு இல்லைனா இப்போ ரோட்டில் போகிற பொதுமக்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன சொல்லியும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம வீடியோஸில் எல்லாம் சொல்கிறது தான். மறக்காமல் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா போலீஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா கூட அது வந்து உங்களுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது. உங்ககிட்ட ஃபைன் வாங்கி அந்த ஃபைன் வாங்குறது கூட நீங்கள் அடுத்த தடவை தப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வாங்குறாங்க. ஆனால் அது வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்பல் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். சேலம் ப்ரீமியா எக்ஸ்பல் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம போனவே பார்த்தீங்கன்னா வண்டி வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு இல்லை. டெஸ்ட் ட்ரைவுக்கு இல்லாதனால நம்ம போன தடவை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. இந்த தடவை அவங்களே கூப்பிட்டாங்க, வாங்க டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வண்டி வாங்கணும்ல, என் ஃப்ரெண்டுக்கு வண்டி வாங்குறதுக்கு அவனை நானே கை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், இந்த தடவை அவனை டெஸ்ட் ட்ரைவ் வண்டி ஓட்டிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து கோயம்புத்தூரில் ஓட்டினாங்க. கோயம்புத்தூரில் லான்ச் ஆன உடனே வந்து நான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், அப்புறம் நம்ம பாட்டி வேறு இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே இந்த சோகத்தில் எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறதே தெரியல. அதனால தான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னொரு வண்டி வாங்குவோம். ஆனால் அது வண்டி வாங்குறப்போ அட்வென்ச்சர் பைக் தான் கண்டிப்பாக வாங்குவோம். என்ன வண்டி வாங்குவோம்னு தெரியல. இது வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டிங்க. ஏன்னா வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்டும் கம்மி, அப்புறம் சர்வீஸும் எல்லா இடத்துலையும் இருக்குது. இவனுங்க வேறு சர்வீஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வண்டி பரவாயில்ல. ரேட்டுக்கும் அந்த என்ன சொல்கிறது, ரேட்டுக்கும் பவருக்கும் மைலேஜுக்கும் எல்லாத்துக்கும் அந்த வண்டி பரவாயில்ல. ஸோ அது வந்து நானும் வாங்குவேன். மேபி அமௌண்ட் இருந்தால். எனக்கும் அவனுக்கும் ஒரு என்ன ஆசைனா, எனக்கும் வித்துன் என்னோடய ஃப்ரெண்டு தான். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களா சொல்லிக்கிறேன். எனக்கு அவங்களுக்கு ஒரு என்ன ஆசைன்னா, எனக்கு அவங்களுக்கும் என்ன ஒரு ஆசைன்னா, 2 பேரும் வந்து ஒட்டுக்கா வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால தான் வந்து பிளான் பண்ணோம், நிறையா கச்சக்கமான பிளான் பண்ணோம். ஆனால் வந்து இது செயல்படுத்த முடியல. ஹோப்ஃபுல்லி ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அடுத்த பைக் வாங்குறப்போ ஒட்டுக்கா வாங்குவோம். இந்த பசங்க வேறு என்னை வச்சு காமெடி பண்ணிருக்கானுங்க. முன்னாடி சைடு போயிட்டு. சரிங்க, நம்ம சேலம் போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு அதே நம்ம வண்டியை வந்து கொஞ்சம் சர்வீஸ் விடணும். பின்னாடி சஸ்பென்ஷன்லாம் போயிடுச்சு. அது வந்து நல்லா அமுங்கிட்டு போகிறப்பே தெரியுது சஸ்பென்ஷனில் போயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அதுவும் வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம வண்டி வந்து இன்றைக்கி சர்வீஸ் கூட போகிறோம். மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 5 ஆக போகுது. மணி இப்போயே வந்து 5 ஆக போகுது. ஸோ வந்து நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். ஷோரூம் போய்ட்டு பேசுகிறாங்க மீதியெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஊர் தான் அயோத்தியாப்பட்டினம். நான் போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஊரில் வந்து ரொம்ப எக்கச்சக்கமான மெமரிஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா இங்கே தான் நம்ம வந்து ஸ்கூல் படித்தோம். எப்போ இல்லை படித்தேன், 9th நினைக்கிறேன். 9th 10th 11th 12th ரெண்டுமே இங்கே தான் படித்தோம். சாரி, 2 வருஷங்கள் பேர் 4 வருஷம். 9th 10th 11th 12th 4 வருஷம் இங்கே தான் வந்து படித்தோம். அதனால் வந்து இந்த ஊரே வந்து எனக்கு எல்லாம் தெரியும். அம்மா கடைசியாக படித்த ஸ்கூல் சத்தியமாக நீங்கள் வந்து இது யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள்.
ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை விட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து தோணுது. ரொம்ப வந்து அவங்க தான் நல்லா இருக்க மாதிரியோ இல்லை வந்து அப்படி தான் தோணுது, என்னன்னு தெரில. காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலும் எது கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப யார் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க, எந்த லைஃப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஸ்கூல் லைஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபோனு, இந்த பைக்கு, காரு எதுவுமே இல்லாமல், இந்த சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாமல் அது நல்லா இருந்துச்சு. அந்த லைஃபே நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன லைஃபே வந்து வித்தியாசமாக போயிடுச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்படி ஸ்கூலில் வந்து ஒரு 10-20 பேர் கேங் இருக்கும். அந்த மாதிரி காலேஜில் போனீங்கன்னா 10க்கு இப்படி 5 ஆகும், இல்லை மேபி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் போக போக வந்து அப்படி கம்மி இன்னும் ஐயோ பண்ணது இவ்வளோ டிராஃபிக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலுமே போக 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 அந்த கேங் வந்து சின்னதாகி கடைசியில் ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் கூட இருக்காங்க. அதை நான் என்னையும் கூட ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து டெய்லியுமே பேசுகிற அளவுக்கு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க அளவுக்குலாம் இப்போ யாருமே இல்லை. அது ஏன் இந்த ஜென்ரேஷன் அப்படியா இல்லை வந்து என்னன்னு தெரியலங்க. நான் படித்த ஸ்கூல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஏரியாவுக்குலாம் ஐயத்தப்பட்டில் இது வரைக்கும் நடந்தே வருவாங்க. ஸ்கூல் பஸ் வந்து காலையில் 8-7 மணிக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் பஸ் போய் நிற்கும். இங்கே இறங்கி நாங்கள் அப்படியே பேக் சைடு வழியாக சிபிஎஸ்சிக்கு போவோம். இங்கே வந்து எங்கள் ஸ்கூல் இருக்குது. இது வந்து மெட்ரிகுலேஷன். இப்போ காட்டினது மெட்ரிகுலேஷனு. எங்கள் ஸ்கூல் வந்து இது சிபிஎஸ்சி. இது சுவாமி இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி. இதில் தான் நான் படித்தேன். அம்மா, இந்த ஸ்கூலில் தாங்க நான் படித்தேன். இதில் தான் ரொம்ப பார்த்தாலே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அந்த பழைய மெமரிஸ்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எமகா சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. எமகா பைக் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு இப்போ போய் நம்ம வண்டியை விட்டுட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான். இங்கே தாங்க நான் காலேஜ் படிக்கிறப்போ லாஸ்ட்டாக சர்வீஸ்க்கு விட்டேன். இப்போ திரும்ப வந்து இன்றைக்கி தான் விடுறேன். இங்கே தான் விடணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போனால் இங்கே வந்து ரெனோவேஷன் ஒர்க் ஏதோ போகுது, அது போகுது, இது போகுது. அதனால் வந்து வண்டியில் வந்து புக் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. புக் பண்ணி தான் சர்வீஸ்க்கே எடுக்கிறாங்களாம். அப்புறம் இப்படிலாம் சொன்னால் எப்படி நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இவ்வளோ பெரிய சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஷோரூம் நம்பி தான் நிறைய பேர் வண்டி எடுக்கிறாங்க. நாங்கள் வண்டி எடுக்கல, நம்ம அந்த ஷோரூம் எடுத்தோம். இருந்தாலும் இங்கே நிறைய பேர் வந்து வண்டி விடுவாங்க. இப்போ நானும் வெளியூர்லேருந்து வந்தேன். 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்டேருந்து வந்திருக்கேன். ஐயோ சாமி, வண்டி சர்வீஸ் வர்றது கூட இப்போலாம் பாடு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ வேறு வண்டி வேறு பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ தூரம் ஓடுன்னு வேறு தெரில. நான் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகணும், சோனா காலேஜுக்கிட்ட போகணும். சோனா காலேஜுக்கிட்ட போய் அங்கே சர்வீஸ் விடணும். ஐயோ முடியலையே. சரி இருங்க, அங்கே போய்ட்டு நான் பண்ணுறேன். நான் ஏதோ ஃபோனில் பேசுகிற மாதிரி அங்கே போய்ட்டு பண்ணுறேங்கிற பாரு. அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வண்டி எடுத்த ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. இங்கேயாவது இன்றைக்கி சர்வீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். கிட்டத்தட்ட 5:20 ஆச்சு. அந்த ஷோரூமில் வேறு, எக்ஸ்போல் ஷோரூமில் வேறு 6:40 வர சொல்லியிருக்காங்க. ஒரு க்ரூஷியலான டைமாக இருக்குது. எப்படி போய்டுவோமா வேறு தெரியலையே. இன்னும் இவன் வேறு வரலைங்க. இவனுக்கு வண்டி வாங்குறதுக்கு நான் தான் போராடிக்கிட்டு இருக்கேன். இவன் வர மாட்டேங்கிறான். வாழப்பாடியில் ஒழுங்காக சர்வீஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் இங்கே வரேன். அடுத்த தடவை ஆத்தூரில் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். சரிங்க இருங்க, ஷோரூம் பக்கமாக வந்துட்டேன். உள்ளே போய்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பேசிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட கடையிலேருந்து அவன் இந்த வண்டியிலாம் வந்திருக்கான், எலக்ட்ரிக் பைக்கில். இந்த வண்டி ஆக்சுவலாக அவங்களாம் சேல் பண்ணிருக்காங்க. இது வந்து லோடு வச்சு இழுக்கிற அளவுக்கு நீங்கள் 500 கிலோ கூட வச்சு இழுக்கலாம், அந்த மாதிரி ஒரு வண்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து எவ்வளோ போகுதுன்னா ஒரு 40 தான் போகுது. இது வண்டிக்கெலாம் வந்து நீங்கள் நம்பர் போட்டு வாங்கவே தேவையில்லைங்க. நான் என்னோடய ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி வேணுன்னா அவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது என்ன இடம்னா சீலநாயக்கம்பட்டி போகிற வழியில் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது சஸ்பென்ஷனு. எனக்கு வண்டி ஏதோ ட்ரெயின் ஓட்டுற மாதிரியே இருக்குது. ஆமாம், எவ்வளோ நீளம் இருக்குதா வண்டி. அந்த அவெஞ்சர் இருக்கும்ல, அவெஞ்சர் பைக் மாதிரி இருக்கு மேன். அவெஞ்சர் பைக் மாதிரி இருக்கு.
ஆமாம், கால் பாரு எங்கே வச்சுட்டு இருக்கோங்க. அதுவே ஆடுது தானே. ஃபுல் ஸ்பீட் எவ்வளோ போகணும் பார்ப்போமா? ஓ இதான் ஃபுல்லாக முறுக்கி அவ்வளோதான் போகுது. சார்ஜ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் பக்கமாக வந்தாச்சு இந்த ப்ரீமியா ஷோரூம் கிட்ட. நாங்கள் வந்து பக்கமாக போயிட்டு என்னான்னு சொல்லி பேசுகிறோம். இந்த வண்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். எப்படி மாசா நம்ம தான் எப்படி எந்த வண்டியில் போனாலும் ஓவர்டேக் பண்ணி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு பத்தல நடுவில் ஓட்டா வண்டியா? 42 போகுதுடா. 44 ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. வண்டி போகிற மாதிரி தெரில, அமைதியாக போகுது சைலண்ட்டாக. அதான் எலக்ட்ரிக் வண்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, நல்லா சைலண்ட்டாக இருக்குது. பிரேக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் அடித்தோன்னே கஜக் கஜக்குன்னு பிடிக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வண்டி சரியான நீளம். நிறைய பேர் கூட வச்சுட்டு உட்கார வச்சுட்டு போடலாம். அதில் தான் போகணும். அவ்வளோதாங்க, பக்கமாக வந்தாச்சு நம்ம ப்ரீமியா ஷோரூம் கிட்ட. நாங்கள் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து பறக்கலாம். அன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஓட்டினேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இவன் வேணும் ஓட்டி பார்க்கல. ஆக்சுவலாக இவன் என்னென்னா தலைவருக்கு வந்து பைக்கே இப்போ தான் ஓட்ட கற்றுக்கிறாரு. ஏன்னா பின்னாடி போகிறேன். பெல்ட் அடிச்சு தான் கிடப்பு போல. பெல்ட் அடிச்சிடா ரோட்டில். ஏன்னா இங்கேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இவன் ஹார்ன் அடிச்ச மட்டும் எப்படி போகிறது? வர்றா டே, வண்டி நடுரோடு நிறுத்திட்டா என்ன ஹார்ன் அடிக்கிறான் ஊசு பையன். ஏன்னா எவ்வளோ ஹார்ன் அடிச்சாலும் இப்போ தள்ளிட்டா போக முடியும் எல்லாத்தையும். பின்னாடி வரான் தூக்கிட்டு போயிட போறான்டா அப்படியே. எங்கே இந்த ஷோரூமையே காணோம். வரும்னு பார்க்குறேன். வர்ற பைக் வந்து இறங்குது போல. நேராக போய் ஏற்றிட்டா. நேராக போய் ஏற்றிட்டா. நேராக போய் வண்டியில் மேலே ஏற்றிட்டான்னு. எப்படி அது மேலே ஏறுமா? ஏறுண்டா. இங்கே நிறுத்திட்டா? இங்கே நிறுத்திட்டா? இந்த வண்டிக்கும் ஹெல்மெட்டுக்கும் எப்படி மாசா கேமரா வச்சுட்டு இந்த வண்டியில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்த வண்டி. இவர் தான் வண்டியோட ஓனர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எக்ஸ்பல்ஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு எடுத்திருக்கோம். ஆமாடி இன்னும் நான் அழகாக குதிக்குது. வாவ், வண்டி நல்லா பறக்குதுடா. ப்ரோ ஆர்டிஎக்ஸ்லாம் விடுங்க ப்ரோ. இப்போ டெஸ்ட் ட்ரைவ் வந்த வண்டியை பாருங்க ப்ரோ கம்முன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நல்லாவே சரியான பிக்கப் இருக்குது. நான் பழைய எக்ஸ்பல்ஸ் ஓட்டியிருக்கேன். ஆனால் அதோட பாருங்கள் நல்லாவே பிக்கப் இருக்குது. 2 பேரும் உட்காந்துருந்த கூட நல்லா இருக்குது வண்டி. இன்னும் கொஞ்சம் ஆஃப் ரோடு இடத்துலலாம் ஓட்டி பார்க்கணும். இந்த கல் மண் அந்த மாதிரி இருக்க இடத்துல ஓட்டி பார்த்தா கொஞ்சம் தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். பார்ப்போம் அந்த மாதிரி ஏதாவது இடம் வருதான்னு பார்ப்போம். தாத்தா இண்டிகேட்டர் போட்டு தான் இருக்குது, இருந்தாலும் கையை போட வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே. இந்த சைடு எதாவது ஆஃப் ரோடு மாதிரி இருக்குமா? சரி பார்ப்போம், ஏதோ ஆஃப் ரோடு மாதிரி சிக்குமா நான் பார்ப்போம். ஆஃப் ரோடு மாதிரி இருந்தால் ஓட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டர் ஐடியா கிடைக்கும். இருப்பா ஏன்ப்பா ஆறுனா அடிக்கிறீங்க? நல்ல பிரேக் அடித்தா நல்லா பிடிக்குது பாருங்கள், கப்பு கப்புன்னு. எனக்கு வந்து ஒரு ஹார்ஸ் ரைட் போகிற மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குது சஸ்பென்ஷனில். இப்போ என் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம R15 பார்த்தீங்கன்னா அப்படியே
அந்த சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஆடுறது அந்த மாதிரி வந்து கெட்டியாக இருக்கும். இது நல்லா வந்து மிதக்காது. இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குது. நான் சும்மா விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சனால தான் இவனை வந்து இந்த வண்டி வாங்க சொல்லி நான் ஃபோர்ஸாக பண்ணேன். சூப்பராக இருக்குடா, சூப்பராக இருக்குடா. அந்த ஃபீலே தெரில. இப்போ என் வண்டிலாம் பார்த்தா அந்த முறுக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக தெரியும். இதை அந்த இப்போ ஒரு போட்டுன்னு தண்ணியிலேருந்து இப்படி போனால் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ பாடுற ஐயோ, அதெல்லாம் மேடில் ஏற்றிக்கு ஒன்றுமே தெரில பாரு. செம்மையாக இருக்குடா வண்டி. இங்கே பாரு, பள்ளத்தெல்லாம் விட்றேன் பாரு. ஏன் டேய் ஃபோன் பேசாதடா, கம்முன்னுறா. இப்போ பாரு, இங்கே பள்ளத்தெல்லாம் விட்டு காட்டுறேன் பாரு. பாடுறா, அசால்ட்டாக போகுதுடா. சூப்பராக இருக்குடா வண்டி. இதில் தான் போயிட்டு வர சொன்னானா? இல்லை அவங்க இதில் சொல்லலை. நான் சும்மா இந்த சைடு எனக்கு தெரியும்னு சொல்லி வந்தேன். இங்கே பாரு பா, செம பிக்கப்டா. உனக்கு தெரியுதே தெரியலையா? என் வண்டியோட நல்லா பவர் இழுக்குது. இங்கே பாரு, ஸ்பீடு பிரேக்கர்லாம் பாரு, ஒன்றுமே தெரியல. அப்படியே கலக்குன்னு போகுது. அப்படியே சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு மேன், சூப்பராக இருக்கு மேன் வண்டி. நீ ஓட்டி பாரு. இதை ஓட்டினா நானே வாங்கிடுவோம் போல, அந்த மாதிரி இருக்கு. காசு மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்ட்ரோல் என் கையில் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜ். நான் எல்லாம் பார்க்கவே மாட்டேன், எடுத்துக்கலாம். இந்த சவுண்டு கூட நல்லா இருக்குங்க. சவுண்டு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து போட்டிருந்தாங்க நிறையா சவுண்டு வர மாதிரி. ஆனால் அந்த அளவுக்குலாம் சவுண்டு எனக்கு தெரில. ஏன்டா இன்ஸ்டாவில் பார்த்து நிறையா சவுண்டு வருதுன்னு எங்கே சவுண்டு வருது? கரெக்டாக இருக்குது சவுண்டு, நிறையாலாம் வரலடா. அந்த சைடா? இப்படியே போகலாம். வா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்க்கலாம். இங்கே பாரு, பிரேக் பாடுறா. இங்கே பாரு, இங்கே பாரு, அப்படியே குதிக்குது பாரு அழகா. ஐயோ டிராஃபிக்காக இருக்கு. வாவ் மேன், பறக்குது மேன். இது செம்மையா இருக்குடா வண்டி. இண்டிகேட்டர் அசால் எல்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோன் வந்து சார்ஜ் போடுறதுக்கு இங்கே ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் போகுதுன்னு பார்த்துருவோம். வாவ் இல்லை, அந்த சைடு ஒரு இடம் இருக்கும். இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஆஃப் ரோடு மாதிரி. நீ ஓட்டி பாரு. இந்த ரோட்டில் ஓட்டுறியா? இருக்கு பாரு ரோடு. இப்போ வா, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். என்னடா அசால்ட்டா போகுது. கப்பல் மாதிரி போகுதுடா. இன்னும் சோலாவா போனா எப்படி இருக்கும் பாரு. ஐயோ ஏதோ வீட்டுக்கு போகுதுடா. சரிவா, இப்போ நீ ஓட்டி பாரு. இறங்கு.
வாவ், தனியாக இருக்கும், இன்னும் பவராக இருக்குது. நல்லா இருக்கு. டேய் தனியாக ஓட்டினா இன்னும் பவராக இருக்குடா. ஒரு 90 கிலோ வெயிட். ஆமாண்டா, தனியாக ஓட்டினா இன்னும் பவராக இருக்குடா. செம்மையாக இருக்குது. டயர் இழுத்துட்டு போங்க, இப்போ டயர் இழுத்துட்டு போகுது. செம்மையாக இருக்குடா. ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓட்டிப்பார். நீ வேணா தனியாக அப்படி போய்ட்டுறியா? தனியாவா? ஆ, இப்படி போயிட்டு ட்ரை பண்ணி சும்மா தான் அந்த ரவுண்டாக இருக்குல்ல பெரிய இடம். இல்லை அப்படியே போ, நான் நடந்தே வரேன். போ. எல்லாமே நாளைய வேலை. ஃபஸ்ட்டு கீர் கீழே, மற்றெல்லாம் மேலே. டேய் என்கிட்ட எத்தனை தடவை கேட்பேன் போடா. இல்லை ப்ரோ, இதில் எப்படி நல்லா முறுக்கு டர்ன்னு. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சும்மா சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் இல்லை. ஒன்று வந்து நம்ம வண்டி சேல் பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருந்தால் தான் வாங்கணும். எனக்கு வந்து சேல் பண்ணிட்டு வாங்கணுங்கிற நோக்கமே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம். வண்டி ஆனால் சூப்பராக இருக்குங்க. அந்த சஸ்பென்ஷனுக்கும் அதுக்கும். மேபி நான் இது வரைக்கும் அட்வென்ச்சர் பைக் நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன். KTM 390 கூட ஓட்டியிருக்கேன், ஹிமாலயன் கூட ஓட்டியிருக்கேன். எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அந்த வண்டியில் வச்சு அட்வென்ச்சர் அதாவது பண்ண முடியுமா இல்லை அந்த மாதிரி ஒரு ஹெவியாக இருந்துச்சு. இது நல்லா ஒரு சாஃப்ட், அப்படி காற்று மாதிரி போகுது, சைக்கிள் மாதிரி விட்டு ஓட்டலாம் எங்கே வேணாலும். அதனால் மட்டும்தான் இந்த வண்டி எல்லோரும் சூஸ் பண்ணி வாங்குறாங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி. இருங்க, தலைவர் ஓட்டிகிட்டு வந்து தலைவர் ரிவ்யூ சொல்லுவார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படியே இந்தாண்டியே ரோடு போகுது, எப்படியே போகலாம் போல். கரெக்டான விலைக்கு கரெக்டாக இருக்குது அப்படியே இந்த வண்டி. விலைக்கும் அதுக்கும் தகுந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ திரும்ப ஹைவேஸ் ஏரியாச்சு. இப்போ போய் ஷோரூமில் வண்டி கொடுக்க வேண்டியதான். இப்போ ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட் போகுதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், 105, 108, 110, 113 அசால்ட்டாக போகுது 2 பேரும் வச்சுக்கிட்டு. வாவ், நல்லா ஒரு கப்பலில் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு ஏதோ நல்லா இருக்குங்க, இந்த ஃபீலு நல்லா இருக்குது. நான் வந்து ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். நிறைய வண்டி டெஸ்ட்டு எடுத்து அட்வென்ச்சர் வண்டிலாம் ஓட்டி பார்த்தப்போ எனக்கு இதுதான் எல்லாத்தோட கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. அண்ட் தென் தோன்றதும் இல்லாமல் ஈஸியாக ஓட்டுறதுக்கும் சரி, இந்த வெயிட் பேலன்ஸிங்கும் சரி, எல்லாமே தான் சூப்பராக இருக்குது. உனக்கு தான் நிறுத்தலான்னு பார்த்தேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சாச்சு வெற்றிகரமாக. எக்ஸ்பல்ஸ் 210 டெஸ்ட் ட்ரைவ் வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நம்ம எக்ஸ்பல்ஸ் ஓல்டு வெர்ஷனாக நம்ம ஓட்டியிருக்கோம். ஆக்சுவலாக காலேஜ் படிக்கிறோம், அந்த வண்டி தான் நிறைய டைம் ஓட்டியிருக்கோம். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. பிக்கப்பும் சரி, வண்டியோட பவரும் சரி, வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த டெக்னாலஜி வைஸும் சரி, எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வண்டி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குதிரையை ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக எந்த பள்ளத்தில் விட்டால் எதுவுமே தெரில. இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம ஆலஸ் நம்ம R15 விற்றுட்டு வாங்குற அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இருந்தாலும் என்னோடய வண்டி விற்க மனசில்லை. ஸோ அதையும் வச்சுக்கிட்டு நம்ம வேறு வண்டி வாங்கலாம்னு சொல்லி அது வெயிட் பண்ணிருக்கோம். அது வேறு கதை, அது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நம்ம அந்த வண்டி ஃபைனலாக புக் பண்ணியாச்சு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு. கிட்டத்தட்ட 1,70,70,000 சம்திங். எனக்கு ப்ரைஸ் வந்து சரியாக தெரில. நான் டெலிவரி எடுக்கிறப்போ ஃபுல் ப்ரைஸ் வந்து சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பே பண்ணது வந்து பாதி ப்ரைஸ் தான் பே பண்ணியிருக்கோம். டெலிவரி எடுக்கிறப்போ வண்டியோட ஃபுல் ப்ரைஸ்லேருந்து எப்படி புக் பண்ணணும் எல்லாமே நான் வந்து அதில் சொல்கிறேன். வண்டி புக் பண்ணியாச்சு. கூடி சீக்கிரம் நம்மளோட டீமில் எக்ஸ்பல்ஸ் ஆட் ஆக போகுது. மேக்ஸிமம் அந்த வண்டி நான் தான் ஓடிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு பார்த்தா கூட அதான் சொல்லுவான். அவனுக்காக வண்டி வாங்குறணும் இல்லையோ, நம்ம கூட சேர்ந்து ட்ரிப் போகிறதுக்கு அந்த நான் வண்டி ஓட்டுறதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் டெலிவரி எடுக்கிற வீடியோஸ்லேருந்து எக்ஸ்பல்ஸ் ஓட்டுற வீடியோஸ்லேருந்து எக்ஸ்பல்ஸோட வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுல நம்ம சேனலில் போட போகிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற டக் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். யாராவது இந்த கொடியை நோட் பண்ணிவிட்டு இந்த கொடினால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட இஷ்டம். ஏன்னா எனக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த கொடி வச்சுட்ருக்கேன். அதுக்கும் ட்ராவலிங்க்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா, இல்லை நீங்கள் சம்மந்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு பிடிக்காம போகணும்னு நினச்சேன். அது உங்களோட இஷ்டம். அது இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு இப்போ நான் சொல்கிறேன், எனக்கே தெரியல. சரி, ஓகே, ஃபைன். அதே தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாட்டா. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நிறையா காசி போனதுலேருந்து எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அண்ட் தென் தமிழ்நாடு ட்ரெக்கிங் வீடியோஸும் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. டாட்டா, பாய். வேறு வீடியோவில் சந்திப்போம் சீக்கிரம்.